வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரசு பணி ஐஎஸ் அகாடமி சொல்ல வந்தோம். நம்ம ஆல்ரெடி எஸ்ஐபிசி குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டா பேசிஸில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம், ரெண்டாவது வந்து மௌரியர்கள், குடித்தலையிலேருந்து பேரரசு வரை அப்படி ஒரு டாபிக் பார்த்தோம். இப்போ வந்து அந்த வகையில் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலம், இதில் மூணுலையுமே கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இந்த வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு முக்கியமான டேட்டாஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு குறிப்பெடுத்து வச்சு படிங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால தமிழகம், சமூகம், பண்பாட்டும் சங்க காலம். பொதுவாக இந்த லெசன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். சங்க காலம் அப்படின்றது என்ன? சங்க காலம் அப்படின்றது சங்கம் அமைத்த காலம். அதாவது நிறைய புலவர்கள் ஒன்னா கூடி சங்கம் அமைத்து அந்த சங்கத்துல நிறைய நூல்கள் தொகுக்கப்படுறதுனால இது வந்து சங்ககால நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொடுத்துருக்காங்க. தமிழ் புலவர்கள் குழுமத்தை சொல்றதுதான் சங்கம். இந்த புலவர்கள் இயற்றிய மொத்த பாடல்களை சங்க இலக்கியங்கள் சொல்லுவோம். இந்த பாடல் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழக வரலாற்று குறிப்புகள்ல ரொம்ப முக்கியமா இடம்பெற வேண்டிய 3 பெயர்கள் யாரு அப்படின்னா ஆறுமுக நாவலர் அவர்கள், தாமோதரம் பிள்ளை அவர்கள், சாமிநாதர் அவர்கள். ஏன்னா இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அங்கங்க போய் பனை ஓலைகள்ல கொடுக்கப்பட்டிருந்த நூல்களை தொகுத்து இவங்க வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சது. சரியா? ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், யூவே சாமிநாதர். இவங்க 3 பேருமே அடுபாடுபட்டு என்ன பண்ணாங்கன்னா பனை ஓலைகள்ல இருக்கக்கூடிய செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய நூல்களையும் மீட்டு உருவாக்கம் செய்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இவங்க ஆற்றின பங்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சான்றுகள். ஒவ்வொரு லெசன்லயும் சான்றுகள் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும். அந்த அடிப்படையில மௌரியர்கள் எப்படி சான்றுகள் பார்த்தோமோ அதே மாதிரி சங்க காலத்திலயும் சான்றுகள்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. சான்றுகளை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சான்றுகள் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கரிங்கவேல அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கூடிய புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை தூண் கல்வெட்டு. அதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்த சேர சோழ பாண்டியர்கள், கேரள புத்திரர்கள், அப்படின்னு சத்திய புத்திரர்கள் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய கல்வெட்டு பேராணிகள். இது மதுரையில கூடிய மாங்குளம், அழகர் மலை, கீழே கல்வெட்டுகள் இது எல்லாமே எங்கதான் இருக்குன்னா மதுரையில இருக்கு. அதுக்கப்புறம் செப்பு பட்டயங்கள்ல வந்து வேள்விக்குடி செப்பேடுகள், சின்னம்னூர் செப்பேடுகள், இது 2மே மதுரைகள் பாண்டிய மன்னர்கள் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய கல்வெட்டுகள். அப்புறம் நாணயங்கள் பொறுத்தளவுக்கு சங்ககால நாணயங்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே வெளியிட்ட நாணயங்களுடைய குறிப்புகள் இருக்கும். புதைப்பு இடங்கள்ல இருந்து கிடைக்கப்பட்ட அந்த நினைவுச்சின்னங்களா புதைவிடங்கள், நடுகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இறந்து போன வீரர்களோட நினைவோ அல்லது ஒரு தலைவரோட நினைவோ கட்டப்பட்டிருப்பாங்க. அதுல அவரோட குறிப்புகள் போட்டிருப்பாங்க. அந்த பட்சம் நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிக்கும். அது மட்டும் இல்லாம அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இந்த இடங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் வச்சும் நம்ம இதை சம்பந்தமான குறிப்புகள் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள் பொறுத்தளவுக்கு தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, இது 2 சேர்த்து 14 மேல் கணக்கு நூல்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடி, அதெல்லாம் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவோம். அடுத்து பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இது இல்லாம இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுல இருந்து நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குது. ரொம்ப முக்கியமானது வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகள் பாத்தீங்கன்னா எரித்திய கலனின் பெரிப்ளஸ் அப்படின்ற ஒரு நூல். அதுக்கப்புறம் பிலினியோட இயற்கை வரலாறு, இந்த நூல்கள்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பிலினி. தாலமி எழுதின நூல் வந்து புவியியல். இது இல்லாம மெகஸ்தனிஸ் அவர் எழுதின நூல் வந்து இண்டிகா. இது இல்லாம வெளிநாட்டு நூல்கள் வந்து ராஜவாளி, மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டு நூல்கள். இந்த நூல்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், சங்ககாலம் சம்பந்தமான எவிடன்ஸ் கிடைக்குது. தொல்காப்பியம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிடைத்த முதல் அல்லது இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இது எழுதினவர் யாருன்னா தொல்காப்பியர். இது கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. அப்படியே சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு மற்றும் அவர்களுடைய உயர்ந்த தரத்தை சுட்டி காட்டும் நூல் எதுன்னு கேட்டு தொல்காப்பியம் கீழே கொடுத்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது சங்ககால மக்களுடைய மொழி, பண்பாடு, அது அவங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை தரத்தை சுட்டி காட்டக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். இவங்களுடைய காலம் வந்து சங்க காலம் சொல்றோம். சங்க காலத்துடைய டைம் பீரியட் வந்து கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும், கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள். சரியா? இதோடைய தமிழகத்துடைய பரப்பளவு வந்து வடக்கே திருவேங்கடம், திருப்பதி வரைக்கும், தெற்கே கன்னியாகுமரி, கிழக்கிலும் மேற்குலையும் 2 பக்கமும் கடல்கள் இருக்கும். இது சேர்ந்துதான் மொத்தம் சங்க காலத்துடைய இருப்பிடம். இதோடைய காலம் வந்து இரும்பு காலம். செம்பு காலத்துக்கு அடுத்த காலம் தான் இரும்பு காலம். புதைக்கிறதுக்கு பெரிய பெரிய கற்களை வச்சு புதைச்சதுனால இது வந்து பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லுவோம். அரசர்கள் இருந்தாங்க, அதனால இது முடியாட்சியை சேர்ந்த அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. இந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருந்த
ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றது என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மற்ற மொழிகளுடைய செல்வாக்கு உட்படாம தன்னை சுதந்திரமா இருக்கிறது மட்டும் இல்லாம காலத்துக்கு ஏற்றது மாதிரி அது வந்து புதுசா தன்னை உருவாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியம். லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானதுன்னு சொன்னவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றதான் சொல்லியிருப்பாரு. நம்ம சேரர், சோழர், பாண்டியர் 3 அரசர் இருக்காங்க. 3 அரசர்கள் ரொம்ப முக்கியமான அரசர்கள் யாரு, அவங்கள பத்தி சொல்லக்கூடிய நூல் எது? இப்ப சேர அரசர்கள் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். அவர் வந்து பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். பத்தினி தெய்வ வழிபாடு கண்ணகியோட வழிபாடு தான் பத்தினி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம அவர் வந்து இமயமலை போய் கல் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சேரர்கள் பத்தி சொல்லக்கூடிய நூல் பதிற்று10, இதான் ரொம்ப முக்கியமான இடம். அதே மாதிரி சோழர்களுக்கு பட்டினப்பாலை எழுதினவர் கடியலூர் உத்திரங்கண்ணனார். அது யாரை பத்தி சொல்லப்படுது, மேக்சிமம் கரிகாலனை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அவங்க வந்து வெண்ணி போர் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். பாண்டியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இப்போ யாருக்கு எந்த நூல், எந்த மன்னர்கள் ரொம்ப முக்கியமான மன்னர்கள் யாரு, இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நூல்கள்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேரர்கள். வேந்தர்கள் ஏன்னு சொல்லணும்னா குறுநில மன்னர்கள், அதாவது வேலிர்களா இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தவங்க தான் வேந்தர்கள். அரசர்கள் ஆனவங்க தான் வேந்தர்கள் சொல்லுவோம். வேந்தர்கள் 3 பேரு, சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரையும் சேர்த்துதான் வேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டோட மத்திய பகுதியும் வடக்கு பகுதி திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் இதை ஆட்சி பண்ணவர் யாருன்னா சேரர்கள். போன ஒரு தடவை எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா சேரர்கள். இதே தொண்டை மண்டலம் கொடுத்திருந்தாங்கன்னா பல்லவர்கள், ரொம்ப முக்கியம். சோழ மண்டலம்னா சோழர்கள், அல்லது கோர மண்டலம் கொடுத்தா சோழர்கள். சரியா? கொங்கு மண்டலம் சேரர்கள். சேரர்கள் பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க, பதிற்று10. சேரர்கள் பத்தி சொல்லக்கூடிய நூல் வந்து பதிற்று10 எத்தனை அரசர்கள் பத்தி சொல்லுது அப்படின்னா, வட இந்தியா மீது படையெடுத்து கிட்டத்தட்ட சேர அரசர்கள் வந்து 8 பேரை பத்தி சொல்லியிருக்கோம். சரிங்களா? கீழே இருக்கான்னு பார்ப்போம். சேர அரசர்கள் குறித்து செய்திகள் கொடுக்கிறது மட்டும். அது இல்லாமல் சேர அரசன் செங்குட்டுவன், இது ரொம்ப முக்கியம். சேரன் செங்குட்டுவன் வட இந்தியா மேல படையெடுத்து வந்தான். அது மட்டும் இல்லாம இது சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலை இருந்து கற்களை கொண்டு வந்தாருன்னு தெரியாது. இது மட்டும் இல்லாம பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி யாருன்னு கேட்பாங்க, இளங்கோவடிகள். ரொம்ப முக்கியம். அவர் தான் என்ன பண்ணாரு, சிலப்பதிகாரத்தை எழுதினாரு. சேரல் இரும்பறை அப்படின்றவர் வந்து அவர் பேர்ல நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, தன்னுடைய பெயரில் நாணயங்களை வெளியிட்ட அரசர் சேர அரசர் யாருன்னா சேரல் இரும்பறை. நாணயங்கள்ல அவங்களுடைய சின்னமான வில் அம்பு சின்னத்தை வெளியிட்டிருப்பாங்க. வில் அம்பு சின்னம் பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கும். முக்கியமான சேர அரசர்கள் கொடுத்திருக்காங்க. முக்கியமான சேர அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா உதயன் சேர்லாதன், இமயவர்மன் நெடுஞ்சேர்லாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பறை. இதுல சேரன் செங்குட்டுவன் வந்து இவர் 2 பேருமே இமயமலை மேல படையெடுத்து போனதா சொல்லியிருக்காங்க. சேரன் செங்குட்டுவன் தான் பத்தினி தெய்வ வழிபாடு அறிமுகப்படுத்தியிருக்காரு, இளங்கோவடிகளோட அண்ணன். அடுத்து 2வது சோழ அரசர்கள். சோழ அரசர்கள் ஆட்சி பகுதி வந்து பாத்தீங்கன்னா வேங்கட மலைகள் வரைக்கும், சரியா? அங்க மேல வேங்கடம்னா திருப்பதி வரைக்கும் இருக்கக்கூடிய காவிரி கலிமுக பகுதி அல்லது கோரமண்டலம் அல்லது சோழமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. இவன் காவிரி கலிமுக பகுதி தான் சோழமண்டலத்தோட மைய பகுதியா இருக்கும். இவங்களுடைய இது வந்து சோழமண்டலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதோட புகழ்பெற்றவர் வந்து கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணி போர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர். எத்தனை பேர் அப்படின்னா, இவரை எதிர்த்த சேரர், பாண்டியர் 11 வேளிர் குல தலைவர்கள், 11 வேளிர் குல தலைவர்கள் எல்லாத்தையும் தஞ்சாவூர் பக்கத்துல வெண்ணி அப்படின்ற ஊர்ல வச்சு தோற்கடிச்சிருப்பாரு. இதைதான் வெண்ணி போர்னு சொல்லுவோம். வெண்ணி போரோட தொடர்புடைய யாருன்னா கரிகால சோழன். அதுக்கப்புறம் காடுகளை விளைநிலங்களா மாற்றுறது மட்டும் இல்லாம வேளாண் விளைச்சலுக்காக காவிரி ஆற்றின் குறுக்க கல்லணையை கட்டியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காவிரி ஆற்றின் குறுக்க கல்லணை கட்டியிருக்காரு யாருன்னா சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லு இன்னைக்கு கரிகால சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் புகார் இந்திய பெருங்கல் பகுதியிலிருந்து வணிகர்கள் அதன் பள்ளி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நூல் பட்டினப்பாலை. சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை. 14 கீழ்கண் நூல்ல ஒண்ணு. கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கை பத்தி நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய நூல் எதுனா இந்த பட்டினப்பாலை. கல்லணை பத்தி சொல்லியிருக்காங்க. கல்லணை வந்து ஓடும் நீர்ல கட்டப்பட்ட அணை. இது வந்து இந்த அணை இப்ப வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்படுது. கீழே இருக்கலையா தடுப்பணை, அதுதான் கரிகாலன் காலத்துல கட்டப்படுது. நீர்ப்பாசனத்துக்காக கட்டப்படுது. கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு இது என்ன பண்ணுதுன்னா நீர்ப்பாசன வசதி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ புகழ் வாய்ந்த சோழ அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சென்னி. கரிகால சோழனுடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க, இளஞ்சென்னி. அதுக்கப்புறம் கரிகாலன், கோச்செங்கோன்னன், கிள்ளிவனவன், பெருநர்கிள்ளி. பெருநர்கிள்ளி வந்து யாகம் நடத்தியிருப்பாரு. சரிங்களா? 11th டேட்டால கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாண்டியர்கள். பாண்டிய மன்னர்கள் வந்து இன்னைக்கு கூட தென் தமிழகத்தை ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் எல்லாத்தையும் ஆதரிச்சதுனால சங்கம் வளர்த்தவர்னு சொல்லுவாங்க. சங்கம் இலக்கியங்கள் குடிபெறக்கூடிய பாண்டியர்கள் எல்லாமே இவர்கள் தான். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து போர் வீராக போற்றப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான போர் வந்து தலையாலங்கானம் போர். சரிங்களா? எப்படி வெண்ணி போர் பார்த்தோமோ அதே மாதிரி கரிகாலன்னா வெண்ணி போர், அதே மாதிரி நெடுஞ்செழியன்னா இந்த தலையாலங்கான போர். இந்த தலையாலங்கான போர்ல சேரர்கள், சோழர்கள் 5 வேளிர்கள் தலைவர்களை இந்த தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல வந்து யார் இந்த நெடுஞ்செழியன் தோற்கடிச்சிருப்பாரு. அதனால
இவங்க முக்கியமான போர் வந்து பென்னி போர். அது மட்டும் இல்லாம பாண்டிய நாடு முத்து குளித்தலுக்கு புகழ்பெற்ற ஊர் எதுன்னு கேட்பாங்க. பாண்டிய நாடு நிறைய நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதுல ஒரு புறத்துல யானையோட வடிவமும் இன்னொரு புறத்துல மீனோட வடிவமும் வெளியிட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முதுகுடுமி பெருவழுதி இந்த பாண்டிய அரசன் தான் வேத வேள்விகளை நடத்தினதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அதுல நாணயங்களை வேத வேள்விகள் நடத்துனது கொண்டாடும் விதமா நாணயங்களை வெளியிட்டவர். அது மாதிரி வேத வேள்விகள் நடத்தினது யாருன்னா இந்த முதுகுடுமி பெருவழுதி. தலையாலங்கானத்து போர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க முத்துக்குளத்தலோட புகழ்பெற்ற முத்துக்குளத்தலோட தொடர்புடைய ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொற்கை. பொதுவாக மூவேந்தர்களால சூட்டி கொள்ளக்கூடிய பட்டங்கள் இதை வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டு என்ன சொல்றது, பொருத்தமல்லாததை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பொருத்தமல்லாதது கொடுத்துட்டு இப்ப சேர அரசர்களுடைய பேர் 3 கொடுத்துட்டு ஒரு சோழ அரசர் பேர் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பொருத்தமல்லாத தேர்ந்தெடுன்ற கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க. சேர அரசர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை இந்த மாதிரி பெயர்கள் வச்சிருப்பாங்க. சோழர்கள் வந்து சென்னியன், செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படின்ற பேர் இருக்கும். பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செலியன், தென்னர் அப்படின்ற பேர்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பட்ட பெயர்கள். முக்கியமான பாண்டிய அரசர்கள் வந்து நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். அவங்க 2 பேருமே நம்ம இப்போ வந்து முக்கியமான ஆட்கள்ல பார்த்தோம். அரசர்மை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 விஷயங்கள் முக்கியமானதா இருக்கும். 1 செங்கோல், 2வது முரசு, 3வது வெண்கொற்கொடை. ஒரு அரசர் வந்து எப்பவுமே செங்கோல் வச்சு ஆட்சி பண்ணோம். முரசு கடவுளாக கருதப்படும். ஏன்னா முரசு ஒழிச்சது அப்படின்னா போர் முழக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வெண்கொற்கொடை, அரசர் வந்து ஒரு குடையின் கீழ் ஆட்சி அப்படின்றத மென்ஷன் பண்றது மாதிரி இருக்கும் வெண்கொற்கொடை. இதுல இருந்து இந்த டேட்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் இது பார்த்து வச்சுக்கோங்க. சேரனுடைய மாலை வந்து பனம்பூ மாலை, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. தலைநகரம் வந்து வஞ்சி, கரூர்னு சொல்லுவோம். சின்னம் வந்து வில், அம்பு. சோழர்களுக்கு அத்திப்பூ மாலை. இவனுடைய துறைமுகம் புகார். இவருடைய தலைநகரம் உறையூர் புகார்ல இருக்கு. அதே மாதிரி சின்னம் வந்து புலி. பாண்டியருடைய மாலை வந்து வேப்பம்பூ மாலை. துறைமுகம் வந்து கொற்கை. தலைநகரம் மதுரை. அவங்களுடைய சின்னம் வந்து 2 மீன்கள். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல இருக்கும். குறுநில மன்னர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பிரிச்சிருப்பாங்க. ஆய், வேளிர், கிளார் 3 பிரிவுகள் இருப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாருமே குறுநில மன்னர்களா இருந்து வந்தவங்க தான். இப்போ ஆய், கிளார் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு இதுல இருந்து வந்தவங்க. அப்படியே டெவலப் ஆகி அப்படியே வேளிர் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வேந்தர் அப்படின்றது வந்தாங்க. சரி, அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆய் அப்படின்றவங்க வந்து பழந்தமிழ் சொன்னார் ஆயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆணிரை மேய்ப்பவருடைய ஒரு குரூப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆயின்னு சொல்லுவோம். அதோடைய அந்த குரூப் தான் ஆய் மன்னர்கள். முக்கியமானவர்கள் வந்து அந்திரன், திதியன், நன்னன். இவங்களாம் வந்து ஒரு ஆய் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அமைப்போடைய தலைவர்கள். இவங்க வந்து ஆய் அப்படின்றது சின்ன ஒரு அமைப்பு. அப்படி அதுல இருந்து டெவலப் பண்ணவங்க தான் யாரு, வேளிர்கள். கிளார் அப்படின்னா கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிராமத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கிளார்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேளிர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனது. இப்ப வேளிர்கள் வந்து ஆயோட கொஞ்சம் பெரிய அரசர்கள். அவங்க வேளிர்கள், வேளாளர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பண்டைய கால தமிழ்நாட்டுல ஒரு நில உடைமையாளர்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் நிலங்கள் இருக்கும். இவங்க வந்து வேந்தர்களுக்கு கீழே ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்கள். சரி, இவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுத்துருப்பாங்க. ஆட்சி பண்ணிட்டு வருஷம் அவங்க வந்து கப்பம் கட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த புகழ்பெற்ற வேலைகள் வந்து கடையல் வல்லர்கள் சொல்லுவோம். அதுல வந்து பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி இவங்களை பத்தின சிறப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவர்கள் தமிழ் புலவர்ல பெருந்தன்மை தாழ்மா ஆதரித்தமைக்காக புகழ்பெறப்பட்டவர். ஆக்சுவலா இவங்க இன்ன வரைக்கும் தெரியறது காரணம் நிறைய புலவர்களை ஆதரிச்சாங்க. அவங்க நிறைய பாடல்கள் எழுதினாங்க. எழுதும்போது இந்த கடையல் வள்ளல்களை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. சரிங்களா, சில பெரிய அரசர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க, கலப்பெயர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. புலவர்கள் பெருசா ஆதரிக்கலோ என்னமோ. ஆனா இவங்க நிறைய புலவர்கள் ஆதரிச்சதுனால இவங்க இன்னைக்கும் தெரியுறாங்க. அடுத்து கிளார் அப்படின்றது வந்து கிராம தலைவர்கள். சரியா, மொத்தம் 4. ஆய் அப்படின்னா ஆணிரை மேய்ப்பவர்கள். வேலர்கள் அப்படின்னா ஒரு சிறு நிலப்பகுதியோட தலைவர்கள். கிளார் அப்படின்னா கிராம தலைவர்கள். இதுல இருந்து வர்றதுதான் வேந்தர்கள். இதுல இருந்து டெவலப் ஆகி வந்தவங்க தான் வேந்தர்கள். இதுல நம்ம வந்து ஒரு குறிப்புல சொல்லியிருப்பாரு, சத்தியபுத்திரர்கள் சொல்லக்கூடிய அந்த அசோகருடைய குறிப்புல அதியமான் அப்படின்றது வந்து வேலூர்ல இருந்து வேந்தல் அளவுக்கு டெவலப் ஆக வேண்டியதுதான். ஆனா அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்தவங்க அந்த அளவுக்கு சிறந்தவர்களா இல்லாதனால அவர் வந்து வேலூராவே இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இவருடைய ஆட்சி முறை அரசுரிமை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அரசுரிமை அப்படின்றது பரம்பரையா இருக்கும். அரசரை கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இதெல்லாம் அரசரை குறிக்கக்கூடிய சொற்கள். ரொம்ப முக்கியமான சொற்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி புரிஞ்சிருக்கக்கூடிய இது வந்து இதுக்கப்புறம் மூத்தமானதான் அடுத்து அரியணை ஏறுப்பாங்க. அரியணை ஏறக்கூடிய அந்த விழா வந்து பட்டம் சூட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக வந்து அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்ற ஒரு விழா சூட்டுவாங்க, அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவோம். பட்டத்து இளவரசரை வந்து கோமகன் அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க. அவருக்கு இளையவரை வந்து இளையோர் அல்லது இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்ற பேர்ல சொல்லியிருப்பாங்க. அரசர் வந்து டெய்லி அவையை கூட்டுவாரு. அந்த தினந்தோறும் கூட்டக்கூடிய அவைக்கு பேர் வந்து நாள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி அந்த நாளவையில டெய்லி விசாரணை நடக்கும், கேஸு மற்ற விவாதங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம வருமானம் வரி மூலமா பெறப்படும். நிலவரி தான் அரசாங்கத்தோட முக்கியமான வருவாய். நிலவரியோட பேர் என்னன்னு கேட்பாங்க, இறை. சரியா, இங்க பாண்டியர் காலத்து வரியோட பேர் வந்து இறை. இது மட்டும் இல்லாம சுங்க வரி வந்து இருக்கும். சுங்க வரி வந்து கப்பம்,
அபராதம், சுங்கவரி இது மூணும் வசூலிப்பாங்க. பணம் பத்தாததுக்கு இதெல்லாம் வசூல் பண்ணிப்பாங்க. அரசர்களும் வீரர்களும் வீரக்கலல் அணிவாங்க. அது ரொம்ப முக்கியம். யார் யார் வீரக்கலல் அணிவாங்கன்னா அரசர்கள், வீரர்கள் அணிப்பாங்க. இதுல அந்த அணிஞ்சிருக்கிறோட பெயர், அவருடைய சாதனை, இது ரெண்டுமே பொறிக்கப்பட்டிருக்கும். அரசர் வந்து ஒற்றர்கள் நியமனம் பண்ணுவாரு. நாட்டுக்குள் நடக்கிறது மட்டும் இல்லாம அங்க அரண்மனைக்குள்ள இருக்க கண்காணிக்கவும் ஒற்றர்கள் இருப்பாங்க. உள்நாடு வெளிநாடு ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு ஒற்றர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி போர்ல புறமுதிகள் காயமடைதல் வந்து அவமானமா கருதப்படும். அப்படி புறமுதிகளை காயம் அடைஞ்சிட்டாங்கன்னா சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கு. இந்த அரசருடைய அவையை வந்து சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சபையை தான் நம்ம அரசவை அப்படின்னு சொல்றோம். அரசர் உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை அரியணை அப்படின்னு சொல்லுவோம். அரியணையில அரசர் வந்து நிறைய தீர்ப்புகள் எல்லாமே கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்தையும் அவப்பிரிவுகள் எல்லாருமே அந்த அரசவையில அமர்ந்திருப்பாங்க. 5 வித கடமைகள் இருக்கு அரசருக்கு. ஒண்ணு வந்து கல்வி கற்பித்தை ஊக்குவித்தல். ஃபர்ஸ்ட் கடமை வந்து கல்வி கற்பித்தல். 2வது சடங்குகளை நடத்துதல். 3வது பரிசு வழங்குதல். 4வது மக்களை பாதுகாப்பது. 5வது குற்றவாளிகளை தண்டிப்பது. மொத்தம் 5 கடமைகள் அரசருடைய கடமைகள். கல்வி வழங்குதல், சடங்குகள் நடத்துவது, பரிசு வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றங்களை தண்டிப்பது. இதெல்லாம் 5 கடமைகள். இது மட்டும் இல்லாம தூதுவர்கள் வந்து அரசால் நியமனப்படுவாங்க. அவருக்கு வந்து தனியா அந்த தூதுவர்கள் வந்து அரசாங்கத்துல முக்கிய பங்கு வைப்பாங்க. ஏன்னா யாரு என்ன பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்றது யாருன்னா தூதுவர் தான். சரிங்களா? அரசருக்கு நிர்வாகத்துல அதிகாரம் உதவி செய்யணும். கிட்டத்தட்ட 50 குழு, எண் பேராயம் 2 குழுக்கள் இருக்கும். அதான் வச்சுக்கோங்க. 50 குழுனா 5 பேர்கள் கொண்ட குழு, எண் பேராயம்னா 8 பேர்களை கொண்ட குழு. அரசருக்கு நிர்வாகம் பண்றதுக்கு உதவிபுறமா இருந்த குழுக்கள் இது. அதே மாதிரி அரசருடைய படை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 பிரிவா பிரிச்சிருப்போம். 1 காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இதுல படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னு கேட்பாங்க. படைத்தலைவர் வந்து தானை தலைவன் என்று அழைக்கப்படுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். படைத்தலைவன் எவ்வாறு அழைக்கப்படுவார்? தானை தலைவன். அதே மாதிரி ஆயுதங்கள் வந்து வாள், கேடயம், தோமாரம் இருக்கும். தோமாரம் அப்படின்னா என்னன்னா ஒரு எரி ஈட்டி. கிட்டத்தட்ட தூரத்துல இருக்கவங்கள ஏவனை மாதிரி போய் பாய்ந்து தாக்கக்கூடிய ஒரு எரி ஈட்டி தான் இந்த இதுன்னு சொல்லுவோம். ஆயுதங்கள் வைக்கக்கூடிய இடத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. படைக்கொட்டில். ஆயுதங்கள் வைக்கக்கூடிய இடத்தோட பேர் வந்து படைக்கொட்டில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரண்மனை சுத்தி பெரிய அகழிகள் கட்டப்பட்டு அது வந்து பாதுகாக்கப்படும். போர் முரசு கடவுளாக கருதப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளாக கருதப்படுதுன்னா போர் முரசு. ஏன்னா போர் முரசு ஒழிச்சதுன்னா போர் நடக்கும். அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால அது கடவுளாக கருதி பாதுகாப்பாங்க. அதே மாதிரி சட்டம், நீதி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அரசர் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். தலைநகரத்துல நீதிமன்றம் இருக்கும். அந்த நீதிமன்றத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. தலைநகரத்துல கூடிய நீதிமன்றத்தோட பேரு அவை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தோட பேர் வந்து மன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது ரெண்டுமே தீர்ப்பு வழங்கும். உரிமையல் வழக்குகளை பின்பற்றுவாங்க. பொதுவா இதுல இருக்கக்கூடிய தண்டனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு வந்து ஒரு பானைக்குள்ள விட்டுருவாங்க. அந்த பானைக்குள்ள வந்து குற்றவாளி வந்து கையை விடுவாரு. நாகம் அவரை தீண்டுட்டா குற்றவாளியா கருதப்படுவாரு. நாகம் அவரை தீண்டுனா ஒரு குற்றவாளி இல்லைன்னு விடுதலை செய்வாங்க. இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. சரியா? தண்டனைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடுமையானதா தண்டனைகளா இருக்கு. என்னென்ன வழங்குத தண்டனை கொடுத்துருக்காங்க பாருங்க. திருட்டு வழக்குகள்ல மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தலையை செய்வதல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபராதம் விதிப்பது மாதிரி எல்லா தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியம். என்னன்னா மொத்தமா பெரிய பகுதியை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். மண்டலங்கள் வந்து நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கும். நாடுகளை கூற்றங்களா பிரிச்சிருப்பாங்க. கூற்றங்கள் வந்து ஊர் அல்லது கிராமமா பிரிச்சிருக்கும். இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல கேட்பாங்க. சின்னதுல இருந்து ஊர், ஊரை விட பெருசு வந்து பாத்தீங்கன்னா கூற்றம், கூற்றத்தோட பெருசு வந்து நாடு, நாடை விட பெருசு மண்டலம். இது வந்து ஆர்டர்ல கொஸ்டின்ல கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஊரை வந்து கிராமம்னு சொல்லுவோம் அல்லது பேரூர் அப்படின்னா பெரிய ஊர்னு இருப்போம். மூதூர் அப்படின்னா முதுமையான ஊர்னு சொல்லுவோம். சரிங்க? இதெல்லாம் வந்து ஊருடைய எக்ஸ்டென்ஷன் தான். அதனால பிரச்சனை இல்லை. அந்த ஆர்டர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஊர் வந்து சிற்றூர் அப்படின்னா சிறிய கிராமம், பேரூர்னா பெரிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம். இதெல்லாம் சரி. இதே மாதிரி கடற்கரையோர நகரங்களுக்கு பேர் வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. புகார் அப்படின்றது ஒரு பொதுவான துறைமுகங்களை குறிக்கக்கூடிய பொதுவான பேர் வந்து புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முக்கியமான நகரங்கள் வந்து இந்த டைம்ல புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி. இங்க வஞ்சி அல்லது கரூர்னு சொல்லுவாங்க. வஞ்சிக்கு இன்னொரு பேர் தான் கரூர். சங்க காலத்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். திணை அப்படின்னா ஒழுக்கம்னு ஒரு பேர் இருக்கு. இங்க வந்து திணை அப்படின்னா நிலம். நிலம் வந்து 5 திணைகள் சொல்லுவோம். பொதுவா மண்ணோட வளத்தை பொறுத்து நிலத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல மென்புலம், வன்புலம் சொல்லுவோம். மென்புலம் அப்படின்னா நன்சை நிலம், வன்புலம்னா புன்சை நிலம். புன்சை அப்படின்னா புண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். புண்ணுன்னா மழை காலத்துல மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். மீதி நேரம் சும்மாவே கிடக்கும். நன்சைனா எப்பயுமே நன்மையே சொல்லும். ஸோ தண்ணி இருக்கும் போதெல்லாம் விவசாயம் பண்ணக்கூடியது வந்து நன்சை நிலம். சரியா? பொதுவாக தண்ணி நீர்ப்பாசனம் இருந்தாலே விவசாயம் பண்ணலாம். மருத நிலம் மட்டும்தான் நன்சை நிலமா சொல்லுவோம். மீதி எல்லா நிலமும் புன்சை நிலம் சொல்லுவோம். ஏன்னா சில நேரம் தண்ணி இருக்கும்போது மட்டும்தான் அதை விவசாயம் பண்ண முடியாது கொடுத்துருக்காங்க. மருத நிலம் மண்ணில் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தினா மருத நிலம் மென்புலம் நன்சை நிலமும் அதில் நெல்லும் கரும்பும் விளைதன. நெய்தல் தவிர
நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த தவிர மீதி இருக்கிறது குறிஞ்சி, முல்லை, பாலை. இது மூணு பாத்தீங்கன்னா வன்சை நிலத்துல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னென்ன விவசாயங்கள் போடுவாங்க, தானியங்களும் பருப்புகளும் விளைய வைப்பாங்க. ஸோ இந்த ஐந்திணைகள் கேட்பாங்க. அன்பின் ஐந்திணைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரியா? மொத்த அகத்திணைகள் புறத்திணை சொல்லுவாங்க. அகத்திணைகள் மொத்தம் 7, அன்பின் ஐந்திணைகள் தான் 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அகத்திணைகள்னா 7 வரும்போது கைக்கிளை பெருந்திணை 2 சேர்த்து சொல்லணும். சரிங்களா? சரி, இப்ப இதுல வந்து குறிஞ்சி அப்படின்னா மலை சார்ந்த இடம் சொல்லுவோம். இவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மலையினாலே வேட்டையாடுவாங்க, உணவு சேகரிப்பாங்க. 2 அவங்க பண்றது. அவங்களுடைய மக்களுடைய உணவு வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு சாப்பிடுறது, தேன் அதுதான் இருக்கும். ஸோ உங்க மக்களை வந்து குறவர் குறத்தியர்னு சொல்லுவாங்க. கடவுள் முருகனுக்கு இன்னொரு பேரு சேயூன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முல்லை அப்படின்றது காடு சார்ந்த இடமும். இவங்களுடைய வேலை என்னன்னா ஆணிரை மேய்த்தல். காடுகள்ல ஆடு மாடு மேய்ப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆய்ச்சியர் சொல்லுவாங்க. மாயோன் அப்படின்னு சொல்லுவோம். மாயோன் அல்லது திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதத்துக்கு வந்து வயல் சார்ந்த இடமும். இவனோட தொழில் வந்து வேளாண்மை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உலத்தியர்னு சொல்லுவோம். இந்திரன், இடிமின்னல் கடவுள் வந்து இந்திரன் சொல்லுவோம். அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தி இவங்களோட தொழில். வரதவர் நிலத்தியர்னு சொல்லுவாங்க. வருணன், மலைக்கான கடவுள் வந்து வருணன் சொல்லுவோம். அடுத்து பாலை வறண்ட நிலம். வீர செயல்கள் அப்படின்னா கொள்ளையடித்தல், கொலை பண்ணுதல், திருட்டு, இதெல்லாம் வந்து இவங்களுடைய செயல்லாம் இருக்கும். மறவர் மரத்தியர்னு சொல்லுவாங்க. கொற்றவை காளி வந்து இவங்களுடைய கடவுள். பெண்களோட நிலையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் சொசைட்டில நல்ல நிலையில இருந்தாங்க. சரிங்களா? சமூகத்துல பெண்களுக்கு கட்டுப்பாடுகளே இல்ல. நிறைய கற்றறிந்த கூர்மையான பெண்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 பெண் பார்ப்பவர்கள் வாழ்ந்ததா சொல்லியிருக்கு. நிறைய நூல்கள் இவங்க எழுதியிருக்காங்க. திருமணம் அவங்களுடைய சொந்த விருப்பத்துப்படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி கற்பு அப்படின்றது பெண்களோட மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்கள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான பங்கு இருந்துச்சு, ரொம்ப முக்கியம். சங்கால புலவர்கள் முக்கியமானவங்க ஔவையார், வெள்ளி வேதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தையார், பொன்முடியார், இந்த மாதிரியான பெண் பார்ப்புலவர்கள் நிறைய இருந்திருக்காங்க. இந்த டைம் பீரியட்லாம் நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல. பின்வேத காலத்துக்கு அப்புறம் பெண்கள் அடிமையாக்கப்பட்டாங்க. ஆனா சங்க காலம் வந்து அது வந்து கிமு 1500 இருந்து 600 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த வேத காலம் தொடங்கிருச்சு. அப்பயே அடிமையாக்கப்பட்டாங்க பெண்கள். ஆனா சங்க காலம் வந்து கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் 600 வருஷம். ஆனா வேத காலத்தை விட பின்னாடி இன்னும் 1000 வருஷம் பழமையாயும் நம்ம இதில் அனுப்பின பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சங்க காலத்துடைய பழக்க வழக்கம், அதாவது வேத காலத்துடைய பழக்க வழக்கம் சங்க காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் வந்து அடிமையாக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் பெண்கள் வந்து நல்ல நிலையை தான் வச்சிருந்தாங்க. நம்பிக்கை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களுடைய முக்கியமான கடவுள் வந்து சேயோன் அல்லது முருகன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சங்கவை வழிபட்டாங்க. அதே மாதிரி சிவன் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாயோன் விஷ்ணு அல்லது திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரன், வருணன், கொற்றவை. சரி, 5 நிலத்துக்கு கடவுள் சொல்லுவாங்களே அவங்களதான் வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாம நடுகள் பழக்கம் இருக்கும். நடுகள் வழிபடக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். நடுகள்னா என்னன்னு கீழே இருக்கும் பார்ப்போம். அவன் பௌத்த சமணம் கூட இந்த டைம்ல இருந்த இலக்கியங்கள் சொல்றோம். அது மாதிரி சாதி முறை பெருசா நம்ம கிட்ட இல்ல. வர்ணாசிரம முறை திராவிட பண்பாட்டுல இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பின்னாடி வந்ததுதான். ஆரம்பத்துல வர்ணாசிரம முறை, இப்ப இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடு அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அது மாதிரி இந்த வீரக்கல் அல்லது நடுகள் அப்படின்னு சொல்றோம். நடுகள் அப்படின்னா என்னன்னா போர்க்களத்துல இறக்கக்கூடிய வீரர்கள் வந்து அவங்களுடைய மரியாதை நிமித்தமா அந்த அவங்க இறந்த இடத்துல ஒரு கல்லு நடுவாங்க. அந்த கல்லு தான் வீரக்கல் அல்லது நடுகள் சொல்லுவோம். அந்த கல்லுல அந்த வீரனுடைய கொடை அது எதுக்காக மரணம் அடைந்தார் அப்படின்ற குறிப்புகளை அதுல போட்டிருப்பாங்க. அடுத்து உடை மற்றும் அணிகலன்கள். உடை மற்றும் அணிகலன்கள் பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து வசதியான மக்கள் வந்து மஸ்லின், பட்டு, அதுக்கப்புறம் பருத்தி நூல்கள் ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க. சாதாரண மக்கள் வந்து 2 துண்டுகளான ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது சங்க இலக்கியங்கள்ல பாம்பின் தோலை விட மென்மையான ஒரு துணி வந்து கலிங்க மக்கள் படிச்சு இது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கு. அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலிங்க மக்கள் வந்து பாம்பை விட மென்மையான துணிகளையும் அணிந்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் பூக்களை சடைகளால் அலங்கரித்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அணிகலன்கள், நவரத்தின கற்கள், சங்குகள், பாசிமணிகள்லாம் அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. கலைகள் பொறுத்தளவுக்கு முரசு, புல்லாங்குழல், யாழ், இது 3 இசைச்சிருக்காங்க. கரிகாலன் வந்து 7 சுரங்கள் மேல அவருக்கு ஆர்வம் இருந்ததுனால அவருக்கு பேர் வந்து ஏலிசை வல்லாளன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏலிசை வல்லாளன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா கரிகாலன். அது இல்லாம பாடல்கள் பாடக்கூடிய புலவர்கள் வந்து பாணர்கள், பிறலியர் அப்படின்னு சொல்லுவோம். நடனம் ஆடக்கூடியவர்கள் வந்து கணிகையர்னு கேட்பாங்க. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாடல்கள் பாடக்கூடிய வந்து பாணர், விரலியர். நடனம் ஆடக்கூடியவர் வந்து கணிகையர்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய கூத்து அப்படின்னா நாட்டுப்புற நாடகம் அர்த்தம். சங்ககால மக்கள் எல்லாமே வந்து கூத்து அப்படின்ற விஷயத்துல புகழ்பெற்று இருந்திருப்பாங்க. முத்தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம், இது 3 சேர்ந்ததான் முத்தமிழ். தொழில் பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன்பிடித்தல், 5 நிலங்கள் பார்த்தோம் இல்லையா? 5 நிலங்கள் கொடுக்கப்பட்ட தொழில்களை நீங்க என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். அது இல்லாம பொற்கொள்ளர், தச்சர், மண்பாண்டம் செய்வர், இவங்க எல்லாமே இருந்தாங்க. நெசவு செய்யக்கூடிய ஆட்கள் கூட இங்க இருந்தாங்க. சரிங்களா?
மேக்சிமம் வந்து வேளாண்மை அப்படின்றது வேலைக்கு போயிட்டு வந்து பகுதி நேர தொழிலாகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. முழு நேர தொழிலாகவும் சில பேர் பண்ணுவாங்க, பகுதி நேர தொழிலாகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. விழாக்கள் பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து நேரடியா இப்ப கொண்டாடக்கூடிய விழாக்கள், அதாவது அறுவடை திருவிழாக்கள், கார்த்திகை தீப திருவிழாக்கள்லாம் பொதுவாக கொண்டாடிருக்காங்க. இந்திர விழா எங்க கொண்டாடப்படும் கேட்பாங்க. தலைநகரத்துல மட்டும்தான் கொண்டாடப்படும். இந்திர விழா வந்து கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல இது புகார்ல கொண்டாடப்பட்டதா நம்ம சிலப்பதிகாரம் நூல்ல சொல்லப்பட்டிருக்கோம். இந்திர விழா எங்கேயுமே எப்ப எங்க கொண்டாடப்படும்னா தலைநகரில் கொண்டாடப்படும். நடனமாடுதல், எழுது சண்டை, இதெல்லாமே சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம், ஊஞ்சல் ஆடுதல், இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதர வேலைகள். மணல் வீடு கட்டி விளையாடுறது, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு, இதர விளையாட்டுகள் வந்து கொடுத்துருக்கு. வணிகத்தை பொறுத்தளவுக்கு உள்ளூர் வணிகம், உள்நாட்டு வணிகம், கடல் கலந்த வணிகம், மொத்தம் 3 விதமான வணிகம் பண்றாங்க. உள்ளூர், உள்நாட்டு, கடல் கலந்து அப்படின்னு சொல்லி 3 விதமா வணிகம் பண்றாங்க. இதுல வந்து வணிகம் லாபகரமா இருந்தது மட்டும் இல்லாம கடல் கடந்த வணிகம் வந்து ரொம்ப புகழ் பெற்றதா இருந்திருக்கு. கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்றது வந்து கலங்கரை விளக்கம் வச்சிருப்போம். ஏன்னா படகுல வரக்கூடியவங்களுக்கு கரை எங்க இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக இது வச்சிருப்போம். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வணிகம் பண்ணக்கூடியவங்க வந்து எருதுகள் பூட்டிய வண்டிகள்ல பொருட்களை எடுத்துட்டு போய் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வணிகம் பண்ணதான் சொல்லியிருக்கு. இதுல புகார், மதுரை 2 ஊர்கள்லயும் முக்கியமான நகரங்கள்ல சந்தைகள் இருந்ததா சொல்லியிருக்கு. மதுரையில நாலங்காடி, பகல் நேர கடை அப்படின்றது நாலங்காடின்னு சொல்லுவோம். இரவு நேர கடை அப்படின்றது வந்து அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. நாலங்காடினா காலை நேர சந்தையும், அல்லங்காடினா இரவு நேர சந்தை என்றதா பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்தைகள்ல நிறைய நூல்கள் விற்கப்பட்டதாகவும் சொல்லியிருப்போம். இது எந்த நூல் சொல்லியிருப்போம்னா மதுரை காஞ்சி அப்படின்ற நூல் இதை பத்தி சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்க இருந்து மலபார்ல இருந்து கருமிளகு எடுத்துட்டு போனதா ஒரு குறிப்பு இருக்கு. எங்கன்னா எகிப்துல 2ஆம் ராம்செசின் அப்படின்ற ஒரு அரசருடைய உடல் வந்து மம்மியாக்கம் பண்ணியிருந்தாங்க. அந்த மம்மியை திறந்தப்போ அவருடைய நாசியிலையும் அவருடைய தொண்டை பகுதியிலையும், நாசியில இந்த கருமிளகு கதிர்களும், தொண்டை பகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா தொண்டை வயிற்று பகுதிகளில் மிளகு கதிர்களை வச்சு என்ன சொல்றது அந்த உடலை வந்து பாடம் பண்ணியிருந்தாங்க. அதான் உடலை பாதுகாக்கிறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. கருமிளகு அப்படின்றது நாசியிலையும் அடி வயிற்றுலையும் வச்சு அடைச்சு பாடம் பண்ணி அந்த உடலை கெட்டு போகாம பாதுகாக்கிறதா சொல்லியிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, முக்கிய துறைமுகங்கள் கேட்பாங்க. முக்கிய துறைமுகங்கள் வந்து முசிறி, தொண்டி, கொர்க்கை. முசிறி, தொண்டி, கொர்க்கை வந்து அந்த காலத்துல முக்கியமான துறைமுகங்கள். ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை விட ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல புஷ்பராகம், ஈயம், திராட்சை மது, கண்ணாடி, குதிரை இதெல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அந்த கால மக்கள் வந்து இறக்குமதி பண்ணாங்க. பொதுவா இந்த ரோம் நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது. இதுல ரோம் அரசர் வந்து ஆர்நிலியன அந்த பட்டு அப்படின்றது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான பட்டா இருந்துச்சு அப்படின்றது இந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரோம் அரசர் ஆர்நிலியன் அவர் யூஸ் பண்ண அந்த பட்டு அப்படின்ற ஒரு பட்டு எடைக்கடை தங்கம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு தரமான ஒரு பட்டா இருந்துச்சுன்றத குறிப்பில் சொல்லியிருக்காங்க. கடல் கடந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் கூட வணிகம் செய்யப்படுதுன்னு கேட்பாங்க. கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை இந்த நாடுகள் கடையில நம்ம என்ன பண்ணா கடல் கடந்து வணிகம் பண்ணோம். அடுத்த ரொம்ப முக்கியமான டேட்டா, முதல் பேரங்காடி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்கன்னா முசிறி. இந்த முதல் பேரங்காடின்றது யாருடைய நூல்ல சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பிளினி அப்படின்ற எழுதின இயற்கை வரலாறு அப்படின்ற நூல்ல சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட இங்க வந்து நிறைய ரோம் நாட்டை சேர்ந்த மக்கள் இங்க தங்கியிருப்பாங்க. அவங்க தங்கியிருந்ததுனால அவங்களுக்கு கடவுள் தேவைப்படும். அதனால அந்த கடவுளுக்கு அகஸ்டஸ் அப்படின்றது அவங்க கும்பிட்ட கடவுள். அந்த கடவுளுக்கு பாத்தீங்கன்னா இந்த முசிறியில ஒரு கோவில் கட்டப்பட்டதா இந்த குறிப்பிட சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் இலை. பாப்பிரஸ் இலை அப்படின்னா என்னன்னா ஒரு வகையான புல்லு. பாப்பிரஸ் அப்படின்ற புல்லுல செஞ்ச ஒரு வகையான தாள். அந்த தாள்ல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுடைய அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து இங்க எழுதப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் வந்து வியன்னால இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அது மியூசியத்துல வச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கு இடையில வணிக ஒப்பந்தம் நடைபெற்றதா இந்த குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுல நமக்கு முதல் பேரங்காடி எதுன்னு கேட்டாங்கன்னா முசிறி. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து கலப்பிரர்கள் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து கலப்பிரருடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பொதுவா கலப்பிரர்கள் இருண்ட காலம் சொல்றாங்க. ஆனா நம்ம இதுபடி பாத்தீங்கன்னா திருக்குறள், அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் தோன்றிய காலம் எந்த காலம் அப்படின்னா கலப்பிரர்கள் காலம் தான். ஆனா அவங்கள பத்தி எவிடன்ஸ் நிறைய கிடைக்கல. முக்கியமான அரசியல் பத்தி இவங்களை பத்தி ஒரு எவிடன்ஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கலப்பிரர்கள் பத்தின எவிடன்ஸ் வந்து பூலாங்குறிச்சி கல்வெட்டு, சிவகங்கை மாவட்டத்துல பூலாங்குறிச்சி கல்வெட்டுல
ஒரு 2 அரசர்கள் பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் வந்து போன வாரம் எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க சரிங்களா. பூலாங்குறிச்சி கல்வெட்டு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க, சிவகங்கை மாவட்டம். அதை பத்தினா அது ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான் இருக்கு, பெருசா இவங்களை பத்தி குறிப்புகள் இல்ல. இவ்வளவு நூல்கள் இருந்தாலும் இவங்களை பத்தின டேட்டா நமக்கு இல்ல சரி. அதை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. 3ஆம் நூற்றாண்டுல இறுதியில சங்ககால படிப்படியா தொடர்ந்ததுக்கு அப்புறம் களப்பிரர்கள் வந்து கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ணாங்க. இவங்களை பத்தி குறிப்புகள் நமக்கு பெருசா இல்ல. ஆனா இவங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு, அந்த இலக்கியங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தமிழர் நாவலர் சரிதை இலக்கியங்கள் பார்த்தோம்னா என்னென்ன இலக்கியங்கள் இவங்க நமக்கு ரொம்ப குறிப்புகள் கம்மியா தான் இருக்கு. ஆனா அவங்க காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ், இந்த சான்றுகள்ல களப்பிரர்கள் பத்தி எவிடன்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தான் எழுதப்பட்ட நூல்கள் சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. அதே மாதிரி சமணம் பௌத்தம் சமய நூல்கள்லயும் பாத்தீங்கன்னா இவங்கள எவிடன்ஸ் இருக்கு. ஆனா பெருசா இவங்களுடைய அரசர்கள் பத்தியும் அரசனுடைய அந்த முக்கியமான அந்த நடைமுறைகள் பத்தி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி இவங்க வந்து பிராகிருதம் சமஸ்கிருதம் 2 மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வட்டெழுத்துக்குள்ள அறிமுகத்தில் ஆனதுக்கு அப்புறம் புதிய எழுத்து முறை உருவானா சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த வட்டெழுத்து முறை உருவானது. 14 கீழ்கணக்கு சேர்ந்த நூல்கள் எல்லாமே இயற்றப்பட்ட காலம் எதுனா களப்பிரர் காலம் தான். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 நூல்கள் இவங்க காலகட்டத்துல ஏற்றப்பட்டது. இதுல இவங்க காலகட்டத்துல வணிகமும் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகி இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க சரியா. அதனால இது வரைக்கும் சொல்லப்பட்டது மாதிரி களப்பிரர் காலம் 2 காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பூலாங்குறிச்சி கல்வெட்டு சிவகங்கை மாவட்டம், அது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதை எக்ஸ்ட்ரா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சங்க காலம். சங்க காலத்துல நான் முக்கியமான டேட்டாஸ் மட்டும் தான், எது முக்கியமான டேட்டாஸ்ன்றதை மட்டும் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். அங்க ஓரலா ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லியிருப்பேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு லெசனும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினை முதல்ல ஆன்சர் பண்ணி பாருங்க. நிறைய பேர் புக் பேக் கொஸ்டினே பாக்குறது இல்ல. புக் பேக் கொஸ்டின்ல இருந்தே நிறைய கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கறாங்க சரிங்களா. அதை முதல்ல கிராக் பண்ண கத்துக்கோங்க. பிளஸ் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட், அந்த லெசன் பேஸ் பண்ணி முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லெசனா டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.